السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இந்த இடத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு மகான், இந்த நாட்டு மக்களுக்கும் புனிதமான தூய்மையான அல்லாஹுடைய தீனுக்கு மனித இனத்துக்கும் பணி செய்து ஓய்வு பெற்று அல்லாஹுடைய அருளில் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மர்ஹூம் இப்ராஹிம் ஹசரத் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் ஜமீயத் உலமா சார்பாக பேசும்படி என்னிடத்தில் ஹசன் சார் அவர்கள் வேண்டுகொண்ட நேரத்தில் நான் சொன்னேன், இந்தொரு மகானை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. என்னை விட அதிகமாக அகில இந்திய ஜமீயத் உலமாவில் மூத்த உலமாக்கள், அவர்களோட பயணித்து பல பணிகளில் இருந்து நேரடியான அனுபவம் பெற்ற ஏராளமான உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாராவது ஒருவரைக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வழங்குறது தான் பொருத்தம் என்ற ஒரு விடயத்தை நான் முன்வைத்தேன். ஆனால் அவர்கள் வேண்டுகொண்டார்கள், இந்த நிறுவனத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறதின் காரணமாக நிறுவனத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விடயங்களை பேச வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளுக்கு அமையதான் இந்த இடத்தில் நான் உங்களிடத்தில் சில அனுபவங்களையும் இப்ராஹிம் ஹசரத் அவர்களிடத்தில் நான் கண்ட சில விடயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது பொருத்தம் நான் நினைக்கிறேன். இங்கு பகிரப்படக்கூடிய, இங்கு பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விடயமும் இப்ராஹிம் ஹசரத்துடைய மீசானுல் ஹசனாத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும். அவரை அல்லாஹ் இங்கே எவ்வாறு கண்ணியமாக கௌரவமாக அல்லாஹ் வாழ வைத்தானோ அவ்வாறு இன்ஷா அல்லாஹ் கயாமத்துடைய நாளில் கௌரவிக்கப்படக்கூடிய நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைப்பானாக. அவர்களுடைய அந்த ஆசாரில் அடிச்சுவடில் நல்லடியார்கள் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து வைப்பானாக. உண்மையிலே இந்த இடத்தில் அவர்களை பற்றி எனக்கு பேச கிடைப்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். நல்லவர்களை பற்றி பேசுவது அல்லது நல்லவர்களுடன் உறவு வைப்பது, வலஸ்து மின்ஹும், நான் அவர்களையும் இல்லை என்றாலும் ஆனால் அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு அல்லது அவர்களை பற்றி பேசுவதன் ஊடாக அல்லாஹ் நமக்கு சில கிருபைகளை, அதனூடாக சில பரக்கத்துகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். ஜமீயத் உலமா பொறுத்த வகையில் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் பல பணிகள் செய்திருக்கிறார்கள். ஜமீயத் உலமாவில் நீண்ட காலம், அவருடைய இளம் வயதிலிருந்து இந்த நாட்டில் ஒரு ஆலிமாக பணிபுரிகிற காலத்திலிருந்தே ஜமீயத் உலமாவோட சேர்ந்து தான் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஜமீயத் உலமாவுடைய பல மிக முக்கியமான பொறுப்புகளில், அதில் மிக முக்கியமாக ஒரு உப தலைவராக, சிரேஷ்ட உறுப்பினராக இறுதியாக இருந்தார்கள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான், நான் எங்கேயும் என்னுடைய இந்த 18-20 வருட சமூகத்தோடு நான் இருக்கிற இந்த காலப்பகுதியில் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் எந்த ஒரு அமைப்பையோ, ஒரு நபரையோ அல்லது ஒரு ஆலிமையோ அல்லது ஒரு சிந்தனையோ அசிங்கமான முறையில் விமர்சித்ததை நான் கண்டில்லை. இது ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர். அவங்க எப்பயும் அவங்களுடைய விமர்சனங்கள் ஒரு நேர்மறையான, ஒரு பாசிட்டிவான, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு முறையில் தான் அமைந்திருந்தது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவருடைய ஜமீயத் உலமாக்களுடைய பணியில்
எப்பொழுதும் அவர் ஒரு திங்கராக, அவருடைய சில விடயங்கள் கருத்துக்களை நான் இங்கே வார இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பழைய டாக்குமெண்ட்ஸில் ஏண்டி அளவு எடுத்து பார்க்குற நேரத்தில் சில கருத்துக்களை சில விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வெரி திங்கிங். அவர் எப்பயும் ஒரு எதிர்காலத்தை, இப்படியான ஒரு எதிர்கால சமூகம் இருக்க வேண்டும் என்று கனவு காணக்கூடிய ஒரு ஆலிம். அதிலையும் குறிப்பாக அவருடைய கருத்துக்களை முன்வைக்கும் போது, இது உலமாக்களாக எங்களுக்கும் சமூக பணியில் ஈடுபடக்கூடிய எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணம். அவருடைய பிரசன்டேஷன், அவர் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது குர்ஆன் எந்த முறையில் நீங்கள் கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு போங்கு அவர்கிட்ட இருந்துச்சு. கூல லஹு கௌலன் லெய்யினா, வெரி பாசிவ் அண்ட் அ சாஃப்ட் அப்ரோச் உண்டு அவரிடத்தில். நான் அவரை கண்ட நேரம் எல்லாம் அப்படியான ஒரு விடயமும், அதே நேரத்தில் அதிகமாக இப்ராஹிம் ஹஜ்ரத் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக ஷேர் பண்ணின ஒரு நபர் இருக்கிறண்டா என்னுடைய நண்பர் மாஹிர் ரம்டீன் மௌலி அவர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தஃபீமுல் குர்ஆனுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ரொஜெக்டில் நான் நினைக்கிறேன் மாஹிர் மௌலி அவர்கள் இப்ராஹிம் ஹஜ்ரத் அவர்களோட மிக நெருக்கமாக பயணித்தார்கள். அதே நேரத்தில் மாஹிர் ஹஜ்ரத் அவர்கள் என்னுடனும் பல விடயங்களில் சேர்க்கிற நேரத்தில் அவர்களுடைய அஹ்லாக், அவருடைய பண்பாடு, அவர்கள் நடந்து கொள்கிற முறைகள், இதை பற்றியெல்லாம் ஆழமாக என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சாஃப்டான அப்ரோச், ஒரு கருத்தை சொல்லும் போது கவுலன் லெய்யினா, ஒரு மிருதுவான முறையில், கவுலன் பலீகா, மிகவும் தெளிவான முறையில், கவுலன் சதீதா, இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம். ஒரு நேர்மையான எந்த ஒரு விடயத்தை சொல்லும் போதும் ஒரு சாரார மிகவும் தாழ்த்தியும் இன்னொரு சாரார மிகவும் உயர்த்தில்லாமல் ஒரு நடுநிலையாக நேர்மையான முறையில் அவர்களுடைய கருத்துகள் ஆழமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய பல பணிகள், நமக்கு அறிந்த பணிகள் இருக்குது, சமூகம் பேசக்கூடிய பணிகள் இருக்குது, சமூகம் பேசாத அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் மட்டும் இருக்கக்கூடிய பல பணிகள் இருக்குது. இதில் மிக முக்கியமாக ஒரு சமூக தலைவர், ஒரு ஆலிம் சமூகத்தில் மக்களுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பணி செய்கிறதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹுடைய அங்கீகாரம் இருக்கிறது என்றதுக்கான ஒரு அறிகுறி அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு ஒன்று இருக்குது. நான் கடைசியாக ஹதரத் அவர்களை சந்தித்த போது நான் நினைக்கிறேன் இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்னால் உள்ள இந்த கட்டங்களில் தான், அந்த நேரங்களில் உலமா சமூகம், அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் தடமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை, பலவிதமான அச்சுறுத்தல்கள். அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு சரியான உற்சாகத்தை தந்தது. அந்த நேரங்களில் பல விடயங்களை பேசக்கூடியவர்கள் யாரும் இருக்கல்ல, முன் சமூகத்தில் அவர் சொன்னார், இதுதான் நாங்கள் ஹக்கில் இருக்கிறதுக்கான அடையாளம். அதனால் மனம் தளராமல் இந்த பணியில் நீங்கள் தொடர வேண்டும் என்ற ஒரு என்கரேஜ்மெண்ட். இது பல இளம் உலமாக்களை அவர் என்கரேஜ் பண்ணக்கூடிய இப்படியான ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் இது. கவுலன், இது ஒரு கலிமத்துன் தய்யிபா போல ஒரு நல்லொரு வார்த்தை, இந்த என்கரேஜ்மெண்ட். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான மோட்டிவேஷன் என்னண்டா, இளம் உலமாக்கல், இளம் சமூக பணியாளர்களை அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆலிம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணிதான் நபியுடைய அந்த பணி. அதில் ஒன்று தஅவா, மக்களை அல்லாஹுடன் இணைப்பது. நான் நினைக்கிறேன் அதுக்கு நாங்கள் எல்லோரும் ஷாஹிதாக இருப்போம் என்று இப்ராஹிம் அவர்கள் அவர்களுடைய சக்திக்குட்ப அந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல மக்களை பண்பாடு ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக மக்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். தஸ்கியா என்று சொல்லக்கூடிய அதை பலர் பல முறையில் அப்ரோச் பண்ணுவார்கள். தஸவுஃப் என்றுவார்கள், தரீகா என்றுவார்கள். ஆனால் அதில் மிக முக்கியமானதுதான் பண்பாடுள்ள, இறையச்சம் உள்ள, பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு நல்லொரு மனிதன், நல்லொரு முஸ்லிம், நல்லொரு பிரஜை. அந்த தஸ்கியாவுடைய விடயத்தில் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்தார்கள். அஹ்லாக்குக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். மூணாவது பணிதான் யுஅல்லிமுஹுமுல் கிதாபுல் ஹிக்மா,
இல்ம, குர்ஆன், சுன்னா, வஹியுடைய ரிவீல்டு நாலேஜ், ரெவலேஷனுடைய இந்த அறிவை சமூகமயப்படுத்துறது, கற்பிக்கிறது, அதில் அவர்கள் ஒரு பணியில் ஈடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் ஹஜரத் அவர்கள் செய்த பணிகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இவ்வாறு எல்லா மக்களுடனும் சகவாழ்வு, எல்லோரையும் மதித்து கண்ணியமாக எல்லோருடன் நடந்து கொண்டு எல்லாருடைய துஆவை பெற்று அவர்கள் எங்களை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கூலியை நசீபாக்க வேண்டும். அகில இலங்கை ஜமீஅத்துல் உலமாவின் தலைவர், அதே போல நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள், அதே போல ஜமியாவுடைய அங்கத்தவர்கள் அனைவரும் சார்பாக நாம் அவர்களுக்கு துஆ செய்கிறதோடு அவர்களுடைய இந்த பணி இந்த நாட்டில் தொடர வேண்டும். அதே போல் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய அனுதாபத்தை செலுத்துறதோடு அவர்கள் எந்த பணியை விட்டு சென்றார்களோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.